பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியும் சுந்தரம் அவங்க கம்பெனியில் பண்ண எல்லா தில்லுமுலையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது மாதம் பார்த்தீங்கன்னா பொய் கணக்கு எழுதி பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா ஏமாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி 2 வருஷத்துக்கு இது மாதிரி அவர் 66 லட்சம் கிட்டே நம்மள்ட்ட ஏமாற்றிருக்காரு, பொய் கணக்கு எழுதியிருக்காரு அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ பவானியும் பாத்தியாம்மா இந்த ஆளை எவ்வளோ கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பியிருக்கீங்கன்ட்டுங்கிறாங்க. ஆமாம்மா, நான் என்னமோ உலகத்திலே என் மாப்பிள்ளை தான் பெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நினச்சேன். ஆனால் இந்த ஆள் இந்த அளவுக்கு கேவலமாக இப்படி நம்மளை ஏமாற்றிருக்காரு, இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியாமல் போச்சுங்கிறாங்க. அப்போ பொன்னியும் பார்த்தீங்களா, இதுக்கு தான் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது, யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது, தீர விசாரிக்கிறது தான் நல்லது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பொன்னியும் சொல்கிறேன். பவானி ஆமாம் பொன்னி, நீ மட்டும் இல்லைன்னா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காரு, அவர் இன்னமும் ஏமாற்றிட்டு தான் இருந்திருப்பாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி விடுங்கக்கா, இனி அதை பற்றி பேசி என்ன போகுது, அவர் தான் போயிட்டார்ல விடுங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சங்கரும் சேகரும் இது மாதிரி வேறு என்னென்னலாம் அவர் ஏமாத்திருக்காருன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு சக்திங்கிறாங்க. அப்போ ஜெயாமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவர் தான் ஏமாற்றிட்டான்னு தெரிஞ்சிச்சுல, இனி அதை பற்றி பார்த்து என்ன போகுது, இதை விடுங்க, இதையும் பேசி திரும்பி பவானியை நோக்கடிக்காதீங்க அப்படிலாம் சொல்லிட்டுறாங்க. பவானிக்கும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னவோ மாதிரி இருக்குது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம பொன்னி பியூட்டி பார்லருக்கு நடந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு லாரி அடிக்கிற மாதிரி வந்து நிற்கிது. உடனே பார்த்திங்கன்னா ஓனருக்கு ஃபோன் பண்ணி, அதாவது சுந்தரத்துக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. இது மாதிரி அந்த நீங்கள் சொன்ன பொண்ணுங்க நடந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி அந்த பொண்ணை இது மாதிரி அடிச்சுட்டு ஆனால் கொன்று அதை கை கால் நசுக்கிற மாதிரி பண்ணிவிடு, கை கால் உடையிற மாதிரி பண்ணிவிடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க. அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சிடு அப்படின்னு சுந்தரம் சொல்கிறாங்க. பொன்னி பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த லாரி இடிக்கிறதுக்காக அப்படி அதை பொறுமையாக வந்துட்டு பொன்னி அதை கவனிக்காமல் வந்துட்டாங்க. அவங்க அந்த பியூட்டி பார்லரோட ஓனர் அந்த லேடிஸ் பார்த்திங்கன்னா பார்த்துறாங்க. பொன்னி லாரி அப்படின்னு சொல்லி கரெக்டாக இடிக்க போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா போயிட்டு பார்த்திங்கன்னா காப்பாற்றிடுறாங்க. பாரு எப்படி போகிறான் பாரு, டே நில்றா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆள் பார்த்திங்கன்னா நிறுத்தாமல் போயிடுறாங்க. அப்போ அங்கே உள்ளவங்களாம் வந்து அம்மா உனக்கு ஒன்றும் ஆகல இல்லைம்மாங்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, நான் பார்த்துக்கிறேன் விடுங்கிறேன். எப்படி நிறுத்தாமல் போகிறா பாருங்க, சிசிடிவி கேமரா கூட இந்த ஏரியாவில் கிடையாதுங்கிறாங்க. அதான் வேணுக்குன்னே போகிறானோ அப்படிலாம் சொல்லிட்டாங்க. உடனே பார்த்திங்கன்னா அந்த மேடம் அழைச்சிட்டு போயிட்டு என்னாச்சு பொண்ணு, ஏன் இன்னும் மாதிரி இருக்காங்கிறாங்க. என்ன வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையாங்கிறாங்க. இல்லைக்கா இது மாதிரி ஒரு விஷயங்கிறாங்க. யாரை பற்றிங்கிறாங்க. இது மாதிரி சுந்தரத்தை பற்றி தாங்கிறாங்க. என்னாச்சு, இது மாதிரி அந்த ஆள் ஏமாத்தின விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த விஷயம் இது மாதிரி கைங்களவமாக மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி அண்ணியும் ஏமாற்றிட்டாரு, இது மாதிரி ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சு அதனால் அவங்கள அடித்து துரத்திட்டாங்க வீட்டை விட்டே அப்படிங்கிறாங்க. நல்லது பொண்ணு, ஆனால் நீ எவ்வளோ தைரியமான பொண்ணாக இருக்க பார்த்தியா, எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பக்காவாக ஹேண்டில் பண்ணுறா. இது மாதிரி பவானியை கரெக்டாக அழைச்சிட்டு போயிட்டு இது மாதிரி அவர் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு நிரூபித்து அவங்க லைஃபே சேவ் பண்ணியிருக்க உன்னை நினச்சாலே பெருமையாக இருக்குது பொண்ணு. நீ பாரு கூடிய சீக்கிரம் உன் மேலேயும் எந்த தப்பும் இல்லை, நீ நல்லவங்கிறத அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ஏற்றுப்பாங்க, நீ எதையும் நினச்சி நீ கவலைப்படாத அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பவானி அவங்க ரூமில் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா பொன்னி அவங்கள டீ எடுத்துகிட்டு வராங்க. இந்தாங்க குடிக்காங்கிறாங்க. அதை வாங்கி ஓரமாக வச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டேன். அக்கா என்னக்காச்சு ஏன்காங்கிறேன். இல்லை பொன்னி, நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன், நீ மட்டும் நிரூபிக்கலைன்னா இன்னமும் நான் அடிமுட்டாலே அந்த ஆளை நம்பிட்டு இருந்திருப்பேன்ல. இது மாதிரி நான் தான் என்னமோ நானும் அவரும் ஸ்டார்டிங்கில் காதலிச்சப்போ எங்கள் அம்மா ஏற்றுக்கல, ஆனால் எனக்காக அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம், நாங்கள் தான் பெஸ்ட்டு கப்புள் அந்த மாதிரிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஆள் இப்படி என்னை ஏமாற்றிட்டாரு. நான் ஏமாந்தது கூட பிரச்சனை இல்லை, சிவானி என்ன தப்பு பண்ணா, ஆனால் சிவானி எவ்வளோ கஷ்டப்படுவாருன்னு அவர் கொஞ்சம் கூட யோசிச்சாரா, யாரோ ஒருத்திக்காக இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. அக்கா அதை பற்றி பேசி என்னக்கா பண்ண போகிறேன், நான் உங்கள்கிட்ட அவ்வளோ எடுத்து சொன்னேன், நீங்கள் நம்பலை. அதை போய் நேரில் அழைச்சி கொண்டு காட்டின விஷயம் தானே நீங்கள் கையுங்கலமாக ஒரு பிடிச்சிங்க, அதனால தானே உங்களுக்கே நம்பிக்கை வந்துச்சுங்கன்னா. ஆமாம் பொண்ணி, நான் இப்போ என்ன தான் பண்ணுறது, சிவானி பாவம் பெரிய பொண்ணு, ஆனால் அவளுக்கு 4 பேர் பேசலாம், அவளுக்கு கஷ்டப்படுவா, அவளுக்கு என்ன நடக்குது என்ன எதுனே அவளுக்கு இப்போ தெரியாதுங்கிறாங்க. சரி விடுங்கக்கா, இது மாதிரி அப்பா தாத்தா எல்லாம் இருக்காங்களே, அத்தெல்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் பார்த்துப்பாங்க, அதனால் சிவானி எதை நினச்சி கஷ்டப்பட மாட்டாங்கிறாங்க. இது மாதிரி எனக்கு கிடைச்ச நல்லாப்பா மாதிரி சிவானிக்கு நல்லாப்பா கிடைக்காம போயிட்டாங்களே அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இனி அந்த ஆள் என் லைஃப்லேயே இல்லை பொண்ணி, நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முடிவுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கல, அந்த ஆளை நான் டைவர்ஸ் பண்ண போகிறாங்கிறாங்க. அதை கேட்டு பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்குது. அப்படி அதிர்ச்சியோட பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நிற்கிறாங்க. இதோடு இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க பற்றி இன்னும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள்.